வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நான் யூஸ் பண்ணுற லேப்டாப், அப்புறம் ஹெட்செட், அப்புறமா வந்து மவுஸ், இது மூணத்தை பற்றி தான் நான் காட்ட போகிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்ன லேப்டாப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதனால தான் இப்போ நான் இதை காட்ட போகிறேன். அதாவது நான் வச்சிருக்க இன்னொரு கேஜெட்ஸ்லாம் வந்து வேறு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு லேப்டாப், அந்த ஹெட்செட்டு, அதுக்கப்புறம் மவுஸ், இந்த மூணு தான் இந்த வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ரீபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ், ஏசஸோட ரீபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ் ராக் ஸ்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. GL503GE இந்த மாடல் வந்து இது வந்து 2018 வாங்கினேன். இந்த பாக்ஸ் வந்து இருந்தது அப்படியே, அதனால் உள்ளே எப்படி இருந்தது, வாங்கின புதுசில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியே வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 2.5 வருஷம் ஆகுது வாங்கி. இப்போ நான் வந்து இதுலேருந்து ஓப்பன் பண்ணால் எப்படி இருந்தது, வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதை வந்து நான் காட்ட போகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பைட் G4000 ஹெட்செட், கேமிங் ஹெட்செட் தான், ஒயர்ட் ஹெட்செட். இதை பற்றி நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. முதல்ல லேப்டாப் எப்படி இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்படி தான் சூட் கேஸ் மாதிரி இருந்தது. இதாவது இப்படி தூக்கிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். டாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கே அந்த ஏசஸோட அந்த சிம்பிள் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரு லேப்டாப் இருக்குது. இங்கே வந்து டார்க்காக ரீபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ்னு எழுதியிருக்கோம். இது இந்த துணி வந்து பழசு அப்படின்றதுனால அந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் இருந்தது லேப்டாப். இது நான் எடுத்து தனியாக வைக்கிறேன். வேறு என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லேப்டாப்போட சார்ஜர் இது இருக்குது பாருங்கள், ஏசஸ்ன்னு அது ஒரு கண்ணு மாதிரி. இது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது, 7ஆம் அறிவு சிம்பிள் தான் ஞாபகம் வரும். 7ஆம் அறிவு படத்தோட ஏதோ ஒன்று, 7ஆம் அறிவு மட்டும் ஞாபகம் வரும், ஏன்னு தெரியாது. ஓகே, இந்த மாதிரி இந்த அடாப்டர் ஒன்று, அதுக்கப்புறமா இந்த பவர் கார்டு, இன்னும் வேறு என்னென்னமோ வந்தது இந்த இடத்துல. அதுதான் இந்த சார்ஜர் தான் இந்த பக்கம் இருந்தது. இந்த ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஏதோ துணி மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் என்ன இருந்ததுன்னு தெரியல. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்தது. இந்த ஏசஸோட ஸ்டிக்கர், லேப்டாப் ஸ்டிக்கர், இந்த ஆப்பிள் பொருள்லாம் வாங்கினா ஆப்பிள் ஸ்டிக்கர் எப்படி தருவாங்களோ அந்த மாதிரி, இந்த மாதிரி ராகுன்ட்டு. இது நான் லேப்டாப் பேக் வாங்கினேன், அதுக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ்லாம் சிலது யூஸ் பண்ணிக்கிட்டேன். மிச்சம் அப்படியே தான் இருக்குது, தனியாக வச்சுருக்கேன். அதேமாதிரி வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, திரும்பி அது உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த கீச்செயின் ரிங்கு மாதிரி தான் இருக்குது, சிம்பிள் போட்டிருக்கு. இது நான் யூஸே பண்ணல, அப்படியே வாங்கின புதுசில் இருந்தது. இப்போ இந்த பாக்ஸ் எடுக்கும் போது தான் உள்ளே இருக்கிறதே நான் பார்த்தேன். வேறு வந்து மேனுவல் தான், ஒன்றும் பெருசாக இல்லை, அவ்வளோதான். இப்போ லேப்டாப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். கண்ணு சிம்பிள் பார்த்த மாதிரி இருக்கும், அந்த ஏசஸோட சிம்பிள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரீபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம் தலைக்கீழே. இந்த பக்கமாக இருக்கும். நான் வந்து இப்படி தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து இது வந்து 15.6 இன்ச் ஸ்க்ரீன். இது 4K சப்போர்ட் பண்ணோம். நான் முதல்ல வந்து சார்ஜரை வந்து ஆன் பண்ணி போட்டுக்கிறேன், சார்ஜர் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தோம்னா வந்து கேமிங் லேப்டாப் அப்படின்னு வந்துடுச்சுனாவே நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். கேமிங்க்கும் சரி, எடிட்டிங்க்கும் சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதோட பூட்டிங் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இதோட ஸ்பெக் சொல்லிடுறேன். இது வந்து i7 8th ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் NVIDIA GeForce GTX 1050 Ti. இதோட கிராஃபிக்ஸ் 4GB. அதுக்கப்புறம் ரேம் வந்து டிஃபால்ட்டாக 8GB ரேம். நான் வந்து இன்னொரு 8GB போட்டு 16GB ரேமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து 1TB HDD, 128GB SSD. பூட்டிங்க்கு வந்து 128GB. எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11, அவ்வளோதான். அதான் 10 to 11 செகண்ட். இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கலர் லைட் எரியும். இது வந்து ஒரு லைட் மட்டும் கிடையாது, இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து பிரைட்னஸ் வந்துடும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே ஏசஸுக்கான ஒரு டெடிக்கேட்டட் கீ இருக்கும், பட்டனு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கேமிங் சென்டர் அப்படின்ட்டு வந்துடும். அதாவது இது வந்து சொன்ன மாதிரி மாடல் வந்து GL503GE. இங்கே ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுத்தையுமே வந்து ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே போட்டுக்கு பாருங்கள், i7 8th ஜென்ரேஷன், 2.2 GHz, NVIDIA GeForce GTX 1050 Ti, DDR5, ஒரு 2 ரேம் போட்டிருக்கேன். இப்போ 4GB. அதுக்கப்புறம் இங்கே இருக்க நம்ம அந்த கோர்லாம் காமிக்கும், டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் இங்கே செட்டிங்ஸ் காட்டுறேன். செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒன்று காமிக்கும். ஸ்டாண்டர்ட், எக்ஸ்ட்ரீம், மேனுவல். நான் வந்து இங்கே எக்ஸ்ட்ரீம் வைக்கிறேன். அதாவது டெம்பரேச்சர் எவ்வளோ, வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, யூசேஜ், ஒரு கோருக்கும் என்னென்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் காட்டும். நான் வந்து எக்ஸ்ட்ரீமில் தான் வச்சுருக்கேன்.
இதில் அதிகமாக நான் வந்து உள்ள அந்த ப்ரொஃபைல்லாம் மாற்ற மாட்டேன். இதில் பாருங்கள் கேம் ப்ரொஃபைல் இருக்குது. அதே மாதிரி இந்த லேப்டாப்போட விலை பார்த்தீங்கன்னா வந்து 97,000 நான் வாங்கும்போது 2018 நான் வாங்கி ஒரு 2 மாதத்தில் வந்து ஒரு 10,000 ட்ராப் ஆகிடுச்சு ரேட்டு. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எலக்ட்ரானிக் பொருள் வந்ததுன்னா அதை வந்து வெயிட் பண்ணி வாங்கணும், வந்த உடனே வாங்கணும்னா இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடல் வந்து அவைலபிளாக இல்லை. எக்கச்சக்கமாக Asus கேமிங் லேப்டாப்னு நீங்கள் அமேசானில் டைப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வரும். இந்த மாடல் எக்ஸாக்டான மாடல் வந்து இப்போ கிடையாது. நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், GL503GE. இது தேடினா நான் கிடைக்கல எனக்கு. இப்போ அதே மாதிரி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் எக்கச்சக்கமான Asusல கேமிங் லேப்டாப்ஸ் எவ்வளவோ இருக்குது. அதுதான் இந்த மாதிரி இங்கே ரேம் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் 16GB ரேம், HDD வந்து 1 TB. நான் வந்து அப்பப்போ ஃப்ரீயாக பண்ணிப்பேன் ஏன்னா ரொம்ப ஹேங் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா. கீழே பார்த்தீங்கன்னா ஃபேனோட ஓவர் பூஸ்ட், பேலன்ஸ்டு, அந்த மாதிரி சைலண்ட் எல்லாமே கேட்கும் ஆப்ஷன்ஸ்லாம். ஏன்னா இது கேமிங் லேப்டாப்ன்றதெல்லாம் வந்து ரொம்ப ஹீட் ஆகும் இங்கெல்லாம். அதுக்கு பின்னாடி வந்து ஃபேன்ஸ் இருக்கும். அங்கே அந்த ஃபேனோட ஸ்பீடை வந்து பேலன்ஸில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி பேசிக்கான பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு. இப்போ நீங்கள் வந்து கேமிங் பண்ணுறீங்க, கேமிங் மட்டும்தான் உங்களோட ப்ராசஸாக இருக்குது, இல்லைனா வந்து நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த லேப்டாப்னு இல்லை எந்த லேப்டாப்புமே வாங்காதீங்க. டெஸ்க்டாப் வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். நான் வாங்கின புதுசில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னது வந்து இவ்வளோ கொடுத்து வாங்கினதுக்கு ஒரு டெஸ்க்டாப் வந்து செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா நான் இது வாங்கும்போது வந்து நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிருந்தேன். அதே நேரத்தில் எனக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது வேறு லேப்டாப் கிடையாது. அதனால தான் நான் ஒரு பவர்ஃபுல்லாக அப்புறம் போர்ட்டபிளாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லேப்டாப் நான் சூஸ் பண்ணேன். அப்போ தான் இது புதுசாக வந்துருந்தது. ஏசர் ப்ரிடேட்டாக இருந்தது, அது இன்னும் காஸ்ட் அதிகமாக இருந்தது. ஏசஸில் இது கொஞ்சம் நல்லா இருந்தது அப்போ, அதனால் வாங்கினேன். அதே மாதிரி கலர் பார்த்திங்கன்னா வந்து இந்த கீபோர்டோட கலர்ஸ்லாம் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து இப்போ ஹோம் பட்டன் கொடுத்துட்டு ஆரா அப்படின்னு டைப் பண்ணுறேன். ராக் ஆரா கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட்டு தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நிறைய வச்சுக்கலாம். கலர் சைக்கிள், ப்ரீத்திங், இந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம். மாறிலாம் அதுவே சேஞ்ச் ஆகும். மியூசிக்னு போட்டோம்னா அந்த மாதிரிலாம் வரும். நான் கலர்லாம் ரொம்பலாம் பார்க்க மாட்டேன். சரி ஒரு டிஃபால்ட்டாக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அப்படி வச்சுருக்கேன். ஸ்டாட்டிக்காக தான் வச்சுருப்பேன். ரெட்டு தான் எப்போவுமே இருக்கும். நான் பிரைட்னஸ் வேணால் வந்து ஃபங்க்ஷன் பட்டனையும் இதையும் ப்ரெஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் வேணால் ஏற்றிப்பேன் இறக்கிப்பேன். இது வந்து நான் இப்போ கட் பண்ணிடுறேன். பிரைட்னஸும் அதே மாதிரி இங்கே செட் பண்ணலாம். பாருங்கள், குறையுது பாருங்கள். நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண இப்போதைக்கு 100ல் வச்சுருக்கேன். லேப்டாப்பில் வேறு எதுவும் சொல்கிறதுக்குன்னு பெருசாக குறை இல்லைங்க. ஏன்னா நான் சரியாக ஆப்டிமைஸ் பண்ணாததுனால அப்பப்போ எனக்கு ஹேங் ஆகும். நான் ஆரம்பத்துலேயே வந்து நல்லா வந்து ஒரு கண்ட அப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்றாமல் நல்லா யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து எனக்கு இன்னும் ஸ்மூத்தாக கிடச்சிருக்கும். கேமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து PUBG PC வெர்ஷன் ஆடிருக்கேன். 100 GB கிட்ட இருக்கும் அந்த கேமு. ஹெவி கேம் தான் அது, GTA 5 மாதிரி. அது பார்த்திங்கன்னா வந்து நான் சார்ஜ் போட்டுக்கிட்டே தான் ஆட முடியும். சார்ஜ் மட்டும் கட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாதிரி Assassin's Creed வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்மூத்னஸ் நல்லா தாங்க இருக்கும். அதாவது எல்லாமே பேக்ரவுண்டில் எந்த ஆப்புமே இருக்கக்கூடாது, மற்ற பெரிய சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கணும், பவர் ஆன் பண்ணியிருந்தால் மட்டும்தான், நெட்டும் நல்லா ஸ்மூத்தாக இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் கேம் பிளே. எந்த ஹை எக்ஸ்ட்ரீமில் தான் நான் வச்சு ஆடுவேன். அப்படி இருக்கும்போதே ரொம்ப செம்ம ஹீட் ஆகும். அது எல்லா கேமிங் லேப்டாப்னுமே அப்படி தான். அதுக்காக தான் டெஸ்க்டாப் தனியாக போனீங்கன்னா அதுக்கு கூலிங் சிஸ்டம் தனியாக இருக்கும், CPU பில்டே தனியாக சூப்பராக இருக்கும். நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் இருக்கவங்க வந்து மவுண்ட் ரோடு போனீங்க அப்படின்னா வந்து செமையான PC பில்ஸ்லாம் சூப்பராக பண்ணி தருவாங்க. நான் ஒரு வாட்டி போய் பார்த்துருக்கேன். என்னோட அண்ணனுக்கு வந்து ஒரு வாட்டி அவங்க ஆஃபீஸ் செட்டப்புக்கு வாங்கும்போது போனேன். அங்கே வந்து செம சீப்பாக சூப்பராக இருந்தது. அது இன்னொரு நாள் வந்து போனோன்னா வந்து நான் சொல்கிறேன் லேப்டாப்பு டெஸ்க்டாப் கேமிங் PCலாம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு. லேப்டாப்பில் எனக்கு பெருசாக வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஹெட்செட் பார்த்தீங்கன்னா வந்து நான் தனியாக வாங்கினேன், காஸ்மிக் பைட் G4000 சொல்லிட்டு. அதாவது எடிட்டிங்க்கும் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி PUBG விளாட்றேன். PUBG வந்து PCயில் ஆட மாட்டேன், அதாவது ஐபேடில் ஆடுவேன். PUBG மொபைல் அது ஆடும்போது வந்து இந்த மாதிரி ஹெட்செட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த காதில் இருக்க பட்ஸ் மாதிரி வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து காதுக்கு வந்து ரொம்ப பாதிக்கும். டாக்டர்ஸ் கிட்டலாம் போனோம் அப்படின்னா வந்து அது எந்த டாக்டர்ஸுமே வந்து அதை சஜஸ்டே பண்ண மாட்டாங்க, ஹெட்செட்டே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க முதல்ல. அதனால் நான் இந்த மாதிரி ஹெட்செட் ட்ரை பண்ணுவேன். அதெல்லாம் வச்சோம்னா காது வலிக்கும், ரொம்ப நேரம்லாம் யூஸ் பண்ண முடியாது. இது வைக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும். இதை வரைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். காஸ்மிக் பைட் G4000. இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 சம்திங் நான் வாங்கும்போது. அதே 2018 தான் லேப்டாப் வாங்கும்போது அதையும் வாங்கினேன். எல்லாமே ரெட் கலரில் இருக்கட்டும், ரெட் பிளாக்ன்றதுனால இந்த மாதிரி தான் வாங்கினேன். மைக் வித் மைக் கூட வந்துடும், நல்லாயிருக்கும். நான் எடிட்டிங் ஆகட்டும், கேமிங் எல்லாமே இதில் தான் பண்ணுவேன். ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் கிட்ட வருது. நல்லா திக்கான ஒயர், என்ன ஆனாலுமே அறந்து போகாது. உங்களுக்கு இங்கே ஆடியோ இங்கே அப்படியே நீங்கள் மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைக் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். ஒயர்டு தான், ஒயர்லெஸ் வந்து எப்போவுமே பெஸ்ட்டு கிடையாது எந்த இதுவுமே. நான் மவுஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒயர்டு தான் வச்சுருக்கேன். நான் காட்டுறது என்னன்ட்டு. இந்த மாதிரி வீல் மாதிரி இருக்கும், வீலில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாலும் லைட், அதாவது இதுலேயும் லைட் எரியணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் USB மூலமாக. பார்த்தீங்கன்னா தெரியும்,
இங்கே லைட் எரியும். லைட்லாம் நான் போட்டது கிடையாது, அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது. இங்கே கூட மைக்கு கூட எரியும். லைட்லாம் தேவைப்படாது. அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு வந்து எங்கேயாவது வீடியோ எடுக்கிறீங்க இல்லை வந்து எங்கேயாவது வெளியே கெத்தாக காமிக்கணும் அப்படின்னா வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் லைட் கூட பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணும்போது மோஸ்ட்டாக வச்சிருக்க மாட்டேன், டிம்மாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நான் வெறும் இந்த க்ரீன் கலர் ஆடியோ ஜாக்கை மட்டும் எடுத்து கொடுத்துப்பேன். இது மைக்குக்கும் இருக்குது. இது போதுமானதாக இருக்கும். எடிட்டிங்க்கும் சரி கேமிங்க்கும் சூப்பராகவே இருக்கும். எந்த குறையுமே கிடையாது இந்த ஹெட்செட்டில். ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ண பாருங்கள். அந்த பட்ஸ் மாதிரிலாம் வச்சு பப்ஜியும் சரி கேமிங்க்கு பாட்டு கேட்கறதுக்கு அந்த மாதிரி எதுக்குமே நீங்கள் அந்த பட்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து யூஸ் பண்ணாதீங்க. காது கண்டிப்பாக போயிடும். நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கிடையாது. இதுதான் இந்த மாதிரி தான் ஹெட்செட் தான். இப்போ மவுஸுக்கு வரும். இது மவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன மவுஸ்னால் MF Tech அப்படின்ற ஒரு மவுஸு, கேமிங் மவுஸ் தான். இப்போ அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக ப்ளூ கலர் லைட் எரியும். அதாவது லைட்டுக்கு ஏற்ற மாதிரி டிபிஐயும் வந்து கொஞ்சம் மாறும். இப்போ பாருங்கள், மவுஸ் அங்கே தெரியுதான்னு தெரியல, நான் ஷேக் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரு. பிங்க்கில் எப்படி இருக்குது பாருங்கள் லேட்டன்சி. இப்போ ரெட்டு நல்லாயிருக்கும். டிபிஐ அதிகமான டிபிஐ. இதுவும் ரெட்டுன்னும் போது நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியமாக இருக்கும். 2 பட்டன் நீங்கள் சைடில் லெஃப்ட்டில் உங்களுக்கு தம்புக்கு இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரண்ட்டு, ஒன்று வந்து பேக்குன்ற மாதிரி இருக்கும். அங்கே போய் நான் அப்படியே போகிறேன். நான் இப்போ போயிட்டு டிஃபால்ட்டாக போய் பேக்கில் போய் அழுத்துறதுக்கு இங்கே இருக்க இந்த 2 பட்டனில் இப்போ அப்படியே கிளிக் பண்ணுறோம், அவ்வளோதான். அதே மாதிரி திரும்பி அந்த பேஜுக்கே போகணும்னா ஃப்ரண்ட்டில் இருக்க பட்டன் அப்படி ஃப்ரண்ட் பேக், அது கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். நான் இந்த பட்டன்லாம் போய் நான் கிளிக் பண்ணதே கிடையாது. அப்படியே டிஃபால்ட்டாக இங்கே கிளிக் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். MF Tech மவுஸ் இதை பற்றி தெரியாதவங்க வந்து கெஸ் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்கும் ரேட் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்கு ஒரு வாட்டி ஒரு ஏசி மெக்கானிக் வந்திருந்தார். அவர் வந்து நான் இந்த மவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு நல்லா இருக்கு ப்ரோ மவுஸ், எவ்வளோ இருக்குது ப்ரைஸ் அப்படின்னு கேட்டார். நான் வந்து நீங்கள் சும்மா கெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து ஒரு 1500 2000 அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் ரேட் சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டார். ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 350 ரூபா தான். ஒரு 350 360 399 அந்த ரேஞ்ச் தான். ஏறி இறங்கும். இது MF Tech. முதல்ல இது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கினார். அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா தான் நான் வாங்கினேன். நல்லா, அதாவது லுக்கும் செம்மையாக இருக்கும், பார்க்கறதுக்கு ப்ரீமியம் லுக்காகவும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நம்ம ஒர்க்கு அது மெயினாக நல்லாயிருக்கும். ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் திக்னஸாகவும் இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் எந்த குறையுமே கிடையாது இந்த மவுஸில். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. ஒயர்டு வாங்குறது பெஸ்ட். ஒயர்லெஸ்லாம் போனீங்கன்னா வந்து லாகிடெக் வாங்கலாம். லாகிடெக்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக. ஒயர்டுன்னும் போது 1000 ரூபாய் மேலே தான். அதே நேரத்தில் பேட்டரி அதிகமாக போகும். ப்ளஸ் உள்ளே இருக்க அந்த சின்ன அடாப்டர் வந்து தொலைஞ்சு போச்சுன்னா கஷ்டம். அதனால் இந்த மாதிரி லைட்லாம் வேணும் அப்படின்னா வந்து ஒயர்டு போகிறது பெஸ்ட்டு. அதனால் இது நல்லா இருந்தது இந்த செட்டப்பு. MF Tech நீங்கள் அமேசானை போய் டைப் பண்ணிங்க MF Tech மவுஸ் அப்படின்னு போட்டிங்கனாவே வந்துடும். நான் அமேசான் லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். திரும்பியும் சொல்கிறேன், எடிட்டிங்கு அப்புறம் கேமிங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் எங்கேயும் போர்ட்டபிள் இல்லை, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஈஸி பில்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேப்டாப் வாங்கினீங்க அப்படின்னா வந்து கஷ்டம், ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ நான் எதுவும் இப்போ கேம் எதுவும் நான் வச்சுட்டல, அதனால் எனக்கு எப்படி இருக்கும்னு நான் காட்ட முடியல என்னால். அதே மாதிரி எடிட்டிங், சாஃப்ட்வேர் எடிட்டிங்லாம் போனீங்க, ஏதாவது க்ரீன் ஸ்க்ரீன் அப்புறம் அனிமேஷன் ஏதாவது அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கொஞ்சம் அப்படி கஷ்டப்படும். வாங்கின புதுசில் நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நாள் ஆக நிறையா உள்ள சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் ஏற்றுறதுனால கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு ரொம்ப ஃபுல் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரொம்ப குறையில, நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி நான் கேமிங் பார்த்தீங்கன்னா வந்து iPad mini 5 யூஸ் பண்ணுறேன். இது வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் என்னன்றதை சொல்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் கேமிங் ஆடுறவங்க எல்லாமே இந்த iPad mini 5 வாங்கியிருக்காங்க, நான் பார்த்தேன். அதனால் அதை பற்றி ஏதாவது தெரியணும், பப்ஜிக்கு நல்லா இருக்குமா இல்லையான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.